ஹாய் வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பாய்ஸ் இன் லவ் அப்படிங்கிற சீரிஸோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம எபிசோட் 2 பார்த்துருப்போம். பார்க்காதவங்க என்னோட சேனலில் இருக்குது, கண்டிப்பாக போய் பார்த்துருங்க, ஓகேங்களா? லாஸ்ட் டைப் 2ல் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, கிம்முக்கும் டோரிமேனை வச்சு அவங்களோட பாண்டிங் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கும். தாருக்கும் நாத்துக்கும் இடையில் ஒரு சண்டைக்கோழியாக இருந்தவங்க கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஸ்லிப் ஆகிற மாதிரி ஒரு சீன் இருந்திருக்கும். அப்புறம் நம்மளோட கிட்டுக்கும் ஷென்னுக்கும் இடையில் லிப்கு சீன் கூட வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே அந்த பாட் முடிஞ்சு இன்றைக்கி அதோட அடுத்த பாட் தான் தொடர போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போவோம். இப்போது கிட்ட தான் காட்டுறாங்க. கிட்டும் கொட்டை முழிச்சிக்கிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா ஷென்னுக்கும் கிட்டுக்கும் நடுவில் அந்த நடந்த இன்சிடென்ட் பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். போல் ஷென் கிட்ட சொல்லியிருப்பான், உனக்கு நான் பெட்டரான பர்சனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே ஷென்னும் கிட்டும் கிஸ் பண்ண போயிருப்பாங்க. ஆனால் ஷென்னுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. உடனே கிட்ட தள்ளி விட்டு விலகி போயிருப்பான். அதுலேருந்து கிட் வந்து கொஞ்சம் கவலையாக இருக்கான். நம்ம அவசரப்பட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவன் மனசுக்குள்ளே இருக்குது. அதை யோசிச்சுக்கிட்டே அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கான். சரி, ஷென்னுக்கு மெசேஜாவது பண்ணுவோம் அப்படின்னு ஃபோன் எடுத்து மெசேஜ் பண்ணி பார்க்குறான். மெசேஜ் பண்ணும்போது அவனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஸோ மெசேஜ் டைப் பண்ணி அடித்து விட்டுறான். கடைசியாக ஒரு வார்த்தை, போயிட்டியா ஷென் அப்படிங்கிறத டைப் பண்ணி அதில் போட்டுட்டு கிட்ட அதுக்கு ரிப்ளை வருமானு பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்தது என்ன காட்டுறாங்க, ஷென் வந்து நைட் 12 மணி ஆகிடுச்சு. அவனோட பிரதர் ரூமில் தான் இருக்கான். வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே வந்து டூருக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும்ல ஸ்கூலில் இருந்து, அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்போது அவனோட பிரதர் திட்டுறான், என்னடா 12 மணி ஆகிருச்சு, பேய் மாதிரி இப்படி இழுத்து போட்டுக்கிட்டு அடம் பண்ணுறிய, உங்ககிட்ட தூங்கவும் முடியாது, ஒன்றும் முடியாது ஷென். ஸோ நான் என்னோடய சிஸ்டரோட ரூமில் போய் தூங்கிக்கிறேன் அப்படின்னு இழந்து போகும்போது ஷென் திட்டுறான், இந்த ரூமில் ஏதாவது வச்சா ஒன்று இருக்குதா, எல்லாம் கண்ட இடத்துல கிடக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கிட்டோட மெசேஜ் வருது. மெசேஜ் பார்க்குறான். பட் ஷென் எதுவுமே ரிப்ளை பண்ணல. அவனோட ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து இங்கே கிட்டு வந்து ரொம்ப மைண்ட் அப்செட்டில் இருக்கான். படுத்து பார்க்குறான், தூக்கமே வரல. அப்புறமே நான் எழுந்து உட்காந்து ஷென் கொடுத்த நோட்ஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது ஒரு கணக்கு மேக்ஸ் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இடைக்கிடையே போனே பார்த்துக்கிட்டு இருக்கான். மெசேஜ் எதுவும் வர மாதிரி கிடையாது. அப்புறம் அவங்களோட அம்மா வந்து கதை திறந்து, என்ன கிட்ட இன்னும் தூங்கலையா, நாளைக்கு டூர் போகணுன்னு சொன்னதானே, தூங்காமல் முழிச்சிட்டு இருந்தால் நாளைக்கு எப்படி போய் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது கிட் சொல்கிறான், இல்லைம்மா இன்னும் ஒரே மேக்ஸ் மட்டும் இருக்கும், அதை நான் எப்படியாச்சும் சால்வ் பண்ணிட்டு நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லவும் கிட்டோட அம்மா சொல்கிறாங்க, பரவாயில்ல, உனக்கு கிடைச்ச ட்விட்டர் நல்லதான் போல், உன்னே இந்த அளவுக்கு மாற்றிருக்கானே, நல்ல பையன் தான் அப்படின்னு சொல்லவும், சரி கிட், நீ சீக்கிரமாக முடிச்சுட்டு சீக்கிரமாக தூங்குறாக்கண்ணா, நாளைக்கு போகணும்ல, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடலாம். வீட்டுக்கையே ஒரே யோசனை, சரி நம்மளோட மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணுவானா இல்லையான்னு. அப்படியே அடுத்த நாளாவது இப்போ மார்னிங் வந்து எல்லா பசங்களும் டூருக்கு போக ரெடி ஆகிட்டாங்க. பஸ்ஸில் எல்லாருமே இருக்காங்க. அப்போது நாட் சார் தான் மார்க் பண்ணிக்கிருக்கான். எல்லா பசங்களும் வந்துட்டாங்களா அப்படின்னு இன்னொரு சார் வந்து கேட்கும்போது நாட் தான் சொல்கிறான், இன்னும் ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகிருக்காரு, வந்துடுவார். அப்போது தார் அங்கேருந்து கத்திக்கிட்டே வரான், இருங்க நானும் வந்துடுறேன், என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே வரும்போது நாட் கேட்குறான், மேலேருந்து கீழே மட்டும் பார்த்துட்டு, எங்கே கேமரா எடுத்துகிட்டு இல்லையா, கேமராவா, ஐயோ மறந்துட்டேனே அப்படின்னு திரும்பவும் ஓடி போயிட்டான். அப்போது பஸ்குள்ளே தான் காட்டுறாங்க. ஃபெரூட் காலில் இது ஷென் வந்து கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு படுத்துருக்கான். என்ன ஷென் நைட்லாம் தூங்கலையா என்ன, இப்போ வந்து இங்கே தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் ஷென் சொல்கிறான், கொஞ்சம் தூங்க விடுங்கடா நிம்மதியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சரியாக தாரும் வந்துடுறான். தார் வந்து உள்ளே போய் உட்காந்துடுறான். அப்புறம் இந்த கிம் பையன் என்னடானா, ஒரு இந்த ஒட்டகச்சிவிங்கி தானே, ஆமாம் ஒட்டகச்சிவிங்கி தான், அந்த குட்டி பொம்மையை வச்சுக்கிட்டு அதை மான்குட்டியை நினச்சி நம்ம வாய்ஸ் மெசேஜ்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வாய்ஸ் ஆன் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணுறியா மான், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதே காதில் வச்சு கேட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். பசங்கள்லாம் பார்க்குறாங்க, உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு ஷென் கேட்கும்போது, ஷென் அவன்கிட்ட எதுவும் கேட்காது, அவன் அதுலையாவது சந்தோஷமாக இருக்கட்டுமே, அவன் வந்து மான்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறானாம், அதுக்கு தான் ஒத்திகை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பேர் சொல்லவும், ஆனால் கிம் வேறு லெவல் மூடில் தான் இருக்கான். எப்படியாச்சும் மான்குட்டியை தூக்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட தான் இருக்கான் போல். அதுக்கப்புறம் கணக்காக கிட்டும் பஸ்குள்ளே வந்ததுமே நேராக ஷென்னை தான் பார்க்குறான். ஷென் கிட்ட பார்க்குறான். பட் அவங்களுக்குள்ள ஒரு கவலை தான் இருக்கே தவிர பட் ஒரு பேசிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. ஷென்னை பார்த்துக்கிட்டே கிட் போயிட்டு அப்படியே ஒரு சீட்டில் உட்காந்துடுறான். பட் ஷென்னும் பேசலை, கிட்டும் பேசலை. அடுத்து எல்லாருமே ஒரு ஸ்பேஸ் சம்மந்தமான ஒரு மியூசியமுக்கு தான் போயிருக்காங்க. பசங்கள்லாம் சந்தோஷமாக போகும்போது நம்மளோட கிட்டும் ஷென்னும் மட்டும் கொஞ்சம் தெரியாதவங்க மாதிரியே போகிறாங்க. உள்ளே போனதுமே நம்மளோட சண்டைக்கோழிங்களான நாட்டும் தாரும் தான் இருக்காங்க.
தாரோட பேக்கை யாரோ இழுத்து போட்டுறாங்க போல. திட்டிக்கிட்டே இருக்கான், ஒரு ஷார்ட் டெம்பர் மாதிரி. இவனுங்களெல்லாம் ஸ்கூலுக்கு திரும்ப எடுக்கவே கூடாது, அப்படியே டிசி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடணும். இவனுங்களோட எல்லாத்தையும் தடை பண்ணி போடணும், இனிமேல் இவனுங்களை எடுக்கவே கூடாது அப்படின்னு திட்டிக்கிட்டே அந்த உள்ளுக்கு எடுத்து போட்டுக்கு இருக்கான். இதெல்லாம் நான் சார் பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அப்புறம் என்ன, ஷென் வந்து ஒரு கேம் மாதிரி ப்ளே பண்ணியிருக்கான். பக்கத்தில் கிம் வந்து அதே தான் அந்த ஒட்டகஜிமி பொம்மையை வச்சு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிருக்கான். தங்கமே, நான் உன்னை லவ் பண்ணுறேன், செல்லமே நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணுறியா, அங்கேயுமாடா அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஷென்னை கூப்பிட்றான். ஷென் ஷென் ஷென், நான் இங்கே இப்படி இருக்கும்போது நீ என்ன அங்கே பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு ஹெல்ப் பண்ணு ஷென் அப்படின்னு கூப்பிடும்போது ஷென் பார்க்குறான். ஷென் பார்த்துட்டு கிம்மை பிடிச்சி திட்டி விட்டுறேன். கிம், என்ன கிம் இது, இங்கேயும் வந்தா அதை தூக்கி குப்பையில் போடு, நீ ஆல்ரெடி நிறைய தடவை லவ் ஃபெயிலியர் பட்டது பத்தலையா, திரும்ப திரும்ப அதிலேயே போய் விழணுமா ஷென் சொல்கிறான். அப்படி கிடையாது ஷென், இது வந்து கண்டிப்பாக எல்லாம் செட் ஆகிடும், எனக்கும் மான் கிடைச்சிருவான் அப்படின்னு சொல்லும்போது ஷென் சொல்கிறான். நீயும் இப்படி தான் ஒரு முறையும் போயிட்டு பட்டு வர. லவ்ங்கிறது ஒரு காய்ச்சல் மாதிரி. காய்ச்சலுங்கிறது ரெண்டு வகை தான். ஒன்று சளி தொல்லை, இன்னொன்று வந்து ஏதாவது வைரஸ் ஃபீவர். அதுக்கு நீ ஹாஸ்பிட்டல் போனால் சரியாயிடும். அதை நம்ம கூடயே வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா, அந்த மாதிரி தான் லவ்வும். இந்த லவ்வெல்லாம் காய்ச்சல் மாதிரி, அதை தூக்கி போட்டு நம்மளோட ஃப்யூச்சரில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் கிம் அப்படின்னு சொல்லவும். கிம் சொல்கிறான், காய்ச்சலும் லவ்வும் ஒன்றா ஷென். பெருதான் சொல்கிறான், அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் உன்கிட்ட இப்படி வந்துக்கிட்டு இருக்கான், உன்னோட பேசுகிறான் பழகிறான் அப்படின்னு ஷென்னை பார்த்து கிம் சொல்லவும் ஷென் திட்டுறான். அவனுக்கு தான் உன்னை வச்சு விளையாண்டுக்கு இருக்காங்கன்னா நீங்களும் திரும்ப அதில் போயிட்டு வில்லனுமா கிம், இதெல்லாம் தேவை கிடையாது கிம், தூக்கி போட்டு வேறு வேலை இருந்தாப்பார் அப்படின்னு சொல்லிடுறேன். நான் சொன்னது எதுவும் தப்பு இருந்தா சாரி கிம் அப்படின்னு ஷென் சொல்லவும், அதெல்லாம் உனக்கு உரிமை இருக்குது, நீ சொல்லலாம் நண்பனா, நீ எப்போவுமே எனக்கு எதுவும் சொல்லலாம் அப்படின்னு அந்த பொம்மையை கோபமாக தூக்கி டஸ்ட்பினில் போட்டு வெளியே வரான். பெண்ணும் பெரும் தான் வந்து நிற்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே வரும்போது அவங்கள பார்த்து என்கிட்டே விளையாடுறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே போயிடுறான். அடுத்து கிம் வந்து தனியாக ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறான். என்னடா அவன் சொல்கிற மாதிரியே உண்மையாக இருக்குமோ, அவன் லவ் பண்ணல நம்ம தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் போல். வெண்ணும் பெருவும் போய் கிம்மை பார்க்குறாங்க. சரி கிம், நீ பசியாக இருப்பேன், இதை குடி அப்படின்னு அந்த மில்க் கொடுத்துட்டு என்ன கிம் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. கிம் அதுக்கு சொல்கிறான், தெரியல ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இருக்க ஃபீலிங்ஸ் மாதிரி அவனுக்கும் இருக்குமான்னு எனக்கு சத்தியமாக தெரியல, நான் தான் இப்படி முட்டாள்தனமும் பண்ணிக்கிட்டு இருக்கேனா, அவனுக்கும் அதே மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குமா தெரியலையே. அப்போது வேணும் பெரும் சொல்கிறாங்க, கவலைப்படாத கிம், அதெல்லாம் இருக்கும், உன் கூட பழகும் போதே தெரியலையா, உன் மேலே அவனுங்களுக்கு ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும், அதெல்லாம் போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லவும், தெரியல என்னவோ என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கோ இல்லையோ அப்படியே அதை பற்றி யோசிச்சுக்கிறான் கிம். அப்போது கிம்க்கு கால் ஒன்று வருது. அப்போது மான் தான் கால் பண்ணியிருக்கான். மான் சொல்கிறான், ஸ்டார்ட் பார்க்க உனக்கு சேர் புக் பண்ணி வச்சுருக்கேன், வந்துடுறியா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லவும் கிம்மும் சரி ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறான். இப்போது அப்படியே கிட் வந்து ஒரு இடத்துல உட்காந்து படிச்சுட்டு இருக்கு. என்ன கிட், இங்கேயும் போய் அவன் வேலையை பார்க்கணும், படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் இப்படி படிக்கிற பிள்ளையா வீட்டியே கிட். அந்த மேக்ஸை தான் போட்டு பார்க்குறான், அதுக்கு ஆன்சர் கிடைக்கிற மாதிரியே இல்லை, ஒரு மாதிரி தான் இருக்கான். அந்த இடத்துக்கு ஷென் வரான். ஷென் வந்து இவன் படிக்கிறத பார்த்துட்டு, என்ன உனக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு வேணாம். ஷென் போய் அவன் பக்கத்தில் உட்காந்து, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா, இல்லை எனக்கு தேவையில்லை, நான் நைட் ஃபுல்லாக இதை தான் பண்ணிக்கிருக்கேன், எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நானே இதை ஷோல் பண்ணியிருக்கேன், நீ ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்ட்டு தட்டி விட்டுடுறான். சரி குடி, இங்கே நான் சொல்லித்தரேன் அப்படின்னு ஷென் வந்து அந்த பேப்பரை பிடிங்கி இப்படி தான் பண்ணணும் ஒவ்வொரு ஆன்சராக தெளிவாக சொல்லி கொடுக்குறான். கிட்டும் கடைசியாக அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடுறான். நான் தேடி வராத ஆன்சர் நீ தேடி மட்டும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும். அப்போ ஷென் சொல்கிறான், படிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அதுக்குன்னு நைட் ஃபுல்லாக உட்காந்து படிக்கக்கூடாது, படித்தா உடம்பு கேட்டு போயிடும், அப்புறம் எப்படி தொடர்ந்து படிக்கிறது அப்படின்னு கேட்கவும் சொல்கிறான். நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஆன்சர் கிடைக்கலையே, எப்படியாவது தேடி இருக்கணும் தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்போது ஷென் கேட்குறான், அடுத்த கிளாஸ் எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்கவும் கேட்டு சொல்லிடுறான், அடுத்து தானே பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து கவலையாக எழுந்திரிச்சு போயிடுறான். ஷென்னும் இதை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அப்படியே அடுத்து பசங்கள்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்மளோட தார் தான் ஓடியானோம். ஃபோட்டோ எடுக்கணும்ல, கேமரா பார்க்குறான், உள்ளுக்கு இல்லை. ஐயோ கேமரா வந்து வச்சுட்டேனா அப்படின்னா அங்கேருந்து தலை தெறிக்க வர்றான். பசங்கள்லாம் சிரிக்கிறாங்க. நான் பின்னுக்கே போகிறான். போய் பார்த்தா கேமராவை தேடிக்கிட்டு தடுமாறுறான், ஒரு ஷார்ட் டெம்பர் மாதிரி. இப்போ நான் தான் பொறுமையாக சொல்கிறேன், சரி கேமரா அங்கே எங்கேயாவது தான் இருக்கும்,
அதுக்குன்னு இப்படி தடுமாறாத. இப்போதைக்கு நம்ம ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அப்புறம் தேடி பார்த்துக்கலாம், அதை பற்றி ஃபீல் பண்ணாத சரியா அப்படின்னு தாரோட ஷோல்டரில் தட்டி கொடுக்குறேன். அந்த தட்டி கொடுக்கும்போது தாருக்கு அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கான். இப்போ நார்மலாக ஆகிட்டேன். அப்படியே நாக்கு பின்னாடியே தாரும் போயிடுறான். அடுத்து கிம்மும் மானும் தான் அந்த ஸ்டார்ஸ்லாம் பார்க்குறதுக்காக ஒரு இடத்துல போயிருக்காங்க. அப்போது மான்குட்டி கேட்குறான் கிம்மை பார்த்து, சரி நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா கிம் அப்படின்னு கிம் கேட்குறான். எதுக்காக சொல்ல வேண்டியில்லையே அப்படின்னு சொல்கிறான். இல்லை ஃபெரு தான் சொன்னான் நீ ஏதோ சொல்ல காத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போது கிம் திரும்பி ஃபெரு வச்சுக்கிறேன்டா முட்டா பையில ஒன்று அப்படின்னு திட்டு, இல்லை மான் அப்படிலாம் எதுவும் இல்லை, சரி ஓகேன்னு அப்படியே 2 பேரும் மேலே பார்க்குறாங்க. அப்போது கிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனோட ஃபீலிங்ஸை சொல்லுவோமா வேணாமாங்கிற எண்ணம் அவனுக்குள்ளே ஓடிக்கி இருக்கு. அப்படியே திரும்பி மானை தான் பார்க்குறான். அவனுக்குள்ளே அந்த காதல் அப்படியே நிறைஞ்சிருக்கு. அப்படியே அவனோட சுண்டு விரலால் மானோட விரலை டச் பண்ணுறதுக்காக அந்த விரலை கொண்டுக்கிட்டே போகிறான். பட் என்ன நினைச்சான்னு தெரியல, விரலை எடுத்துறான். அப்புறம் அவன் மேலே பார்க்க திரும்ப மான் பார்க்குறான். மானுக்கும் கிம் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குதான் போல். மான் அவனோட விரல்களால் கிம்மை டச் பண்ண கிட் கொண்டு போகும்போது பட் அவனும் என்ன நினைச்சான்னு தெரியல, அவனோட கைகளை எடுத்துடுறான். கடைசியில் ஒருத்தருக்கு யாருமே எதுக்கு சொல்லிக்கல. அப்படியே அந்த நேரம் கடந்தோடுது. அடுத்த பசங்கள் எல்லாம் ப்ளே பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போது ஷென் வேகமாக வென்கிட்டையும் பேருக்கிட்டையும் நான் வரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். பேருக்கு இவனுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டு போகிறான் வென் சொல்கிறான். நீ விடுத்துங்க அவன் கிடக்கான், வா நம்ம போ அப்படின்னு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் வென், கிம், பேரு, மான்குட்டி எல்லாம் சேர்ந்து நல்லா கேமை என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் ரோலர் கோஸ்டர்ல எல்லாம் போகும்போது சந்தோஷமாக இருக்காங்க. அப்புறம் இறங்கி வந்தால் கிம்மும் பேரும் வெண்ணும் 3 பேரும் சேர்ந்து கொம்பட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் மான்குட்டி நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். அவள் போயிட்டு பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு சரி திரும்ப ஒரு ரைடு போகலாமா அப்படின்னு கேட்காங்க. மற்றவனுக்கு 2 பேரும் ஐயோ எங்களால் முடியாது, இப்பயே பாய் கொடுத்தா நாங்கள் படுத்துருவோமே, எங்களால் முடியலையே அப்படிங்கவும் கிம்மு தான் லவர் போயாச்சு, சரி ஓகே நான் வரேன் அப்படின்ட்டு ரெடி ஆகுறாரு. அப்போன்னு பார்த்து பக்கத்துலேருந்து பசங்கள்லாம் ஓடி வராங்க. ஓடி அந்த பொம்மை குட்டியை தூக்கி போடுறாங்க. அதுலேருந்து மான் ஐ லவ் யூ அப்படிங்கிற சவுண்ட் வருதா. மான் இதை பார்த்ததும் ஆச்சரியமாக பார்க்குறான். பட் கிம்முக்கு தான் ஒரே அன்னிஷியாக ஃபீல் ஆகுது போல. அங்கேருந்து திருச்சி ஓடிடுறான். அப்புறம் எங்கடாலும் மான் தேடிக்கிட்டு போகும்போது கிம் இருக்கான் ஒரு அண்டாக்குள்ளே. நீ அண்டாக்குள்ளே என்ன பண்ணுற, வா வெளியே அப்படின்னு கூப்பிடுவோம். இல்லை நான் வரல, சரிங்க வா அப்படின்னு கூப்பிட்டு வெளியே இருக்கிறான். அப்போது மான்குட்டி கிம் கிட்ட கேட்குறான், உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லுமா கிம் அப்படின்னு கேட்கும்போது கிம் சொல்கிறான், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குமா, என்னோடய ஃபீலிங்ஸை உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினச்சேன். பட் எனக்கு என்னன்னு தெரில, எனக்கு ரொம்பவும் பயமாக இருந்துச்சு, அதை சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறேன். ஏன் சொல்ல முடியல அப்படின்னு மான் கேட்கும்போது, இல்லை இதுக்கு முன்னாடி இப்படி தான் நான் என்னோடய ஃபீலிங்ஸை எக்ஸ்போஸ் பண்ண போய் நிறைய தடவை அது என்னோடய மன வருத்தத்துக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு. இதுக்கு சொல்கிறதுக்கு பதிலாக நான் சொல்லாமே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மான் சொல்கிறான். சொல்லாமல் இருந்தால் அவனோட மனசு ஆறிடுமா, சொல்லையே அப்படிங்கிற ஒரு கவலை உன்னை தாக்காதா கிம் அப்படின்னு கேட்கும்போது, சொல்லி நோன்னு சொன்ன பிறகு வர வருத்தத்தை விட சொல்லாமல் இருக்கும்போது அந்த காதல் ரொம்ப அழகுதான் மான் அப்படின்னு சொல்லும்போது மானும் கிம்மும் பக்கத்தில். அப்போது மான் சொல்கிறான், எனக்கும் உன்னை பிடிக்கும் கிம். கிம்முக்கு ஒரே ஆச்சரியம், என்ன சொல்கிற மான். திரும்ப அந்த பொம்மை மேலே கை வைக்கும்போது மான் ஐ லவ் யூங்குது. திரும்ப நான் சொல்லணுமா கிம் அப்படின்னு மான் கேட்க அப்படியே 2 பேரும் கிட்ட போகிறாங்க. இப்போது கிம்முக்கும் ஆளு கிடைச்சாச்சு டோய் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அடுத்து ஷென் கிட்ட பார்க்க போயிருக்கான். கிட்ட பனியில் படுத்து மட்டமல்லாக கிடக்கான். ஷென் திட்டுறான், உன்னை பார்க்குறதுக்காக நான் பஸ் காசுலாம் செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன், நீ என்னடா அப்படி அவாய்ட் பண்ணிட்டு படுத்து கிடக்க அப்படின்னு கிட்ட பார்த்து திட்டவும் கிட்ட மதியாகவே இருக்கான். அப்போது ஷென் எலும்பு அப்படின்னு கைப்பிடிச்சிருக்கும் போது அப்படியே ஷென் போயிட்டு கிட்ட மேலே விடுறான். ஒருத்தரோட ஒருத்தர் கண் பார்க்குது. அவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் இருந்தாலும் பட் எக்ஸ்போஸ் பண்ண தெரியாமல் இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் கிட்டே ஷென்னை பிடிச்சி தள்ளி விட்டு அங்கேருந்து, எதுக்காக நீ என்னை தேட வேண்டிய அவசியம் கிடையாது, நான் போகிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்புறம் ஷென் கற்றுக்கிட்டே போகிறான். கிட் நில்லுடா, ஏன்டா அப்படி பண்ணுற, எதுக்காக இப்படி நடிக்கிற, ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்ததுலேருந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு கேட்கும்போது கேட்குறான், அவாய்ட் பண்ணுறது நான் நடிக்கிறேனா, ஏன் ஷென் நடிக்கிறது நானா இல்லை நீயா, நான் போட்ட மெசேஜ் ரிப்ளைல வந்ததுலேருந்து தள்ளி போகிறேன், இல்லை நடந்தது எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா, என்ன சொல்கிறியா நீ நடிக்கிறேன்னு. அப்போது ஷெனுக்கு எதுவுமே பேசுகிறதுக்கு வார்த்தை வரல. நான் இழுக்கிறான். பட் போதும் ஷென், இனிமேல் நீ எனக்கு டீச்சராக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிட் போயிடுறான். அப்போன்னு பார்த்து ஷெனுக்கு மெசேஜ் வருது, நேரம் கெட்ட நேரத்தில் இந்த மெசேஜாடா,
கிம்பு தான் அனுப்பியிருக்கான். நானும் ஆண்குட்டியும் லவ் ஆகிட்டோம், இப்போ நாங்கள் 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் டோய் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்கான். ஷென்னுக்கு ஐயோங்கிற மாதிரி இருக்கு. அடுத்து தாரிசு தான் ரொம்ப கவலையாக இருக்கான். அந்த கேமராவை தொலைச்சிட்டான்ல, அதை நினச்சி தான் ரொம்பவும் கவலையாக இருக்கான். அப்போது நாட் சார் பக்கத்தில் வரான். வந்து அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு, என்ன கேமரா பார்த்துக்கிட்டு இருக்கியா? ஆமான்னு தலையாட்டுறான். சரி வீடு, புதுசாக ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு நாட் சார் சொல்லவும் தார் சார் சொல்கிறார், புதுசாக எங்கே வாங்குறது? என் சம்பளத்தை விட கேமராவெலாம் ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. இதில் எலி புழுக்க வாங்கவே வைக்கல, எலியை எங்கேருந்து வாங்குறது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போது நாட் சார் வந்து தோளில் தட்டி கொடுத்து, சரி கவலைப்படாத, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது தார் சார் சொல்லலாம், நக்கல் பண்ணாதீங்க சார். இல்லை நான் நக்கல் பண்ணல, உண்மையாக தான் சொல்கிறேன். பசங்களை கவனிச்சிக்கிறதுல நீ வந்து அந்த கேமராவை விட்டுருப்ப. ஒன்றா இருக்கும், ஒன்றா படித்து கொடுக்குறோம், ஒரே ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம், நமக்குள்ளே ஹெல்ப் பண்ணிக்கலன்னா வேறு எப்படி அப்படின்னு சொல்லும்போது, இப்போது சண்டைக்கோழியாக இருந்த தார் வந்து நாத்து அப்படியே ஆகிட்டு போய் பார்க்குறான். அப்படியே 2 பேரும் பார்த்துக்கு இருக்கும்போது தார் சட்டுன்னு கண் எடுத்துடுறான். அப்போது பசங்கள்லாம் ஓடி வந்து, சார் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ்னு ஒரு பேக்கத்துக்கு போட்டு போகிறாங்க. திறந்து பார்த்தா உள்ள கேமரா இருக்குது. அவனுக்கு தான் தார் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ. அப்போது தார் திட்டிக்கிட்டேன், இதுக்கு தான் எனக்கு டூர் வரவே பிடிக்கல, பாரு என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நாட் சார் சொல்கிறான், பசங்களுக்கு உன் மேலே அவ்வளோ லவ் இருக்குது, அதான் உங்ககிட்ட விளையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். யார் இதுலவா? இப்போ உங்கள் சார் சும்மா விளையாடாம அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது லாஸ்ட் அந்த வீடியோவில் ஓடுது, சார் நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறோம் அப்படின்னு எல்லா பசங்களும் சேர்ந்து பேசி வச்சுருக்காங்களா. அதை பார்த்ததும் அவனுக்கு அப்படியே ஸ்மைல் வருது. அடுத்து கிம்மோட வீட்டில் தான் காட்டுறாங்க. அவங்களோட அம்மா அப்பா கேட்குறாங்க, சரி சென் எப்போ வரான், அடுத்த கிளாஸ் எப்போ அப்படின்னு கேட்கும்போது கிட்ட அமைதியாக இருக்கான். அப்படியே கட் பண்ணி இப்போ ஷென்னோட வீட்டில் தான் எல்லோரும் டிவி பார்த்துட்டு விளையாண்டுக்கு இருக்காங்க. பட் ஷென்னுக்கு மட்டும் மனசு இருப்பில் இல்லை, ஏதோ ஒரு மாதிரியாகவே இருக்குது. அவனோட முகத்தில் இருந்த சிரிப்பு கூட இல்லை, ஏதோ பிரம்ம பிடிச்சி போல இருக்கான். கிட் சொல்லியிருப்பான்ல, இனிமேல் நம்ம ஸ்கூலில் மட்டும்தான் எல்லாமே, நமக்குள்ளே வெளியே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அந்த ஒவ்வொரு ஹாப்பியாக இருந்த மொமெண்ட்லாம் நினச்சி பார்க்குறான். ஷென்னோட தனிமையான வாழ்க்கையில் கிட் வந்து அவனோட ஃபன் மொமெண்ட்ஸ்லாம் எடுத்து காட்டியிருப்பான்ல, அதெல்லாம் அப்படியே அவனுக்கு ஞாபகம் வருது. அதெல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்போது ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. தார் சார் தான் பண்ணியிருக்காங்க, என்ன ஷென் கிட்டுக்கு நீ இனிமேல் டியூஷன் பண்ண மாட்டியா? அவங்களோட அப்பா கால் பண்ணியிருந்தாரு, நான் வேணுமா தான் வேறு யாரையும் மாற்றி விட்டேன் பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும்போது ஷென் அங்கேருந்து ஓடுறான். தலை தெறிக்க ஓடி போய் செருப்பையும் கூட மாற்றி மாற்றி போட்டிருக்கான். கிட்டோட வீட்டுக்கு போயிடறான். கிட்டோட வீட்டை தட்டும்போது அவரோட அப்பா தான் கதவு திறக்கிறாரு. திறந்து என்ன ஷென் வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை கிட் இல்லையா, அவனை பார்க்கணும். கிட்டா இப்போ தான் வெளியே போனால், நீ அவனை பார்க்கலையா அப்படின்னு கேட்கும்போது அப்போ கிட் கால் பண்ணுறான். ஷென் கேட்குறான், நீ எங்கே இருக்க அப்படின்னு. நான் உன்னோட வீட்டுக்கிட்ட தான். என்ன வீட்டுக்கிட்டையா? ஆமாம் உன்னோட வீட்டுக்கிட்ட தான், உன்னை பார்க்க தான் வந்தேன், உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஷென் சொல்கிறான், சரி வெளியே வேறு நான் வரேன்ட்டு அங்கேருந்து ஓடுறான். இப்போது ஷென்னும் கிட்டும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போது 2 பேரோட கண்கள்லேயும் லைட்டாக ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. அது முகத்தில்னா ஒரு மாதிரி தான் இருக்குது. கிட் சொல்கிறான், எங்களோட அப்பா கேட்டார் ஷென் இப்போ வருவான், டியூஷன் எடுக்க மாட்டானா அப்படின்னு. அப்போ கிட் சொல்கிறான், நீ இதெல்லாம் நினச்சா கூட ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு தான் நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு கிட் சொல்லும்போது ஷென் சொல்லிடுறான், இல்லை நான் உனக்கு டியூஷன் பண்ண வரேன். உண்மையாவா? நீ வாரியா? ஆனால் ஒன்று, அன்றைக்கி நைட்டு நடந்ததை பற்றி எதுவுமே என்கிட்ட கேட்கக்கூடாது, அதை பற்றி நான் இன்னும் எதுவும் யோசிக்கலை அப்படின்னு ஷென் சொல்லிடுறான். கிட்டும் யோசிச்சுட்டு, சரி பேசக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயங்களை அதுக்கு மேலும் மேலும் பேசி காலத்தை கடத்துகிற விட அடுத்த வேலைக்கு இறங்கிடலாம், சரி அதை மூவ் ஆன் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படியே 2 பேரும் இப்போது சமாதானமும் ஆகிடுறாங்க. அடுத்து நம்மளோட கிட்டும் கிம்மும் தான் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இவனுக்கு 2 பேர் மட்டும் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். அப்படியே அந்த கோள்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மாற்றி மாற்றி அப்படியே நெருக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது மான் சொல்கிறான், கோள்லாம் இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது கிட் சொல்கிறான், அந்த கோள்களை விட நீ தான் ரொம்ப அழகாக இருக்க, விளையாடாத கிம். நான் விளையாடல மான், உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு விட்ட போடும்போது என்ன நடக்கும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேருக்குள்ளேயும் ஒரு ரொமான்ஸ் பார்த்துக்கிட்டு அப்படியே லைட்டாக கேஸ் பண்ணுறாங்க. அந்த முத்தம் அப்படியே நீடிக்க அந்த ஹீரோடு அப்படியே போகுது. அப்படி எங்கள் எபிசோட் 3 கட் பண்ணி முடிக்கிறாங்க. அடுத்து நம்ம எபிசோட் 4 பார்க்கலாம். இன்னும் சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. கிட்டுக்கும் ஷென்னுக்கும் அழகான லவ்லாம் வரும். அப்புறம் கிம் மானுக்கும் லவ் அழகாக இருக்கும். இப்படி அழகான காட்சிகளோட வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணும்,
சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி விடுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பாட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.